வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சமீபத்திய CAG அறிக்கை பொது நிதியின் தவறான ஆபத்தான நிர்வாகத்தை காட்டுவதாக தேசிய மக்கள் மன்ற நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் வரவு செலவுகளை கணக்கிடும் அமைப்பான CAG அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் புதுச்சேரி அரசின் அதிர்ச்சியூட்டும் நிதி முறைகேடுகளை அம்பலப்படுத்தியுள்ளது. அதில் முக்கியமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, வேலையின்மை மற்றும் மோசமான பொது சேவைகளால் புதுச்சேரி மக்கள் திண்டாடி வரும் நிலையில் அவர்களின் வரிப்பணத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டிய முக்கிய கடமையில் அரசு தோல்வியடைந்துள்ளது. முறைகேடு, தவறான பரிவர்த்தனைகள் மற்றும் அலட்சியம் காரணமாக இதுவரை பொதுமக்களின் 28.89 கோடி ரூபாய் வீணாக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துறையில் மட்டும் 257 வெவ்வேறு வழக்குகளில் 27.14 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது மோசமான ஆட்சி நிர்வாகத்தை காட்டுகிறது. ரூபாய் 973.93 கோடி மானியமாக ஒதுக்கப்பட்ட நிதியில் ரூபாய் 613.34 கோடி பயன்படுத்தப்படாமல் அல்லது தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொது நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய இந்த நிதி பயன்படுத்தப்படாமலே வீணாகியுள்ளது. 2023 முதல் 2024 பட்ஜெட்டில் கூட ரூபாய் 1119.91 கோடி, அதாவது 9% செலவழிக்கப்படாமல் உள்ளது. ஆனால் இதில் 1/3 மட்டுமே அதிகாரப்பூர்வமாக திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் கடன் 2019 முதல் 2020 நிதியாண்டில் ரூபாய் 9,449 கோடியாக இருந்தது. 2023 முதல் 2024 நிதியாண்டில் இது ரூபாய் 13,084 கோடியாக உயர்ந்துள்ளது. இன்று அரசு செலவில் பெரும் பகுதி சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வட்டி செலுத்துதலுக்காக செலவிடப்படுகிறது. இதனால் பள்ளிகள், மருத்துவமனைகள், உள்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு மிக குறைவாகவே நிதி ஒதுக்கப்படுகிறது. CAG-யின் அறிக்கை தற்போதைய புதுச்சேரி அரசு நிதி மேலாண்மையில் முற்றிலும் தோல்வி அடைந்துள்ளதை தெளிவாக காட்டுகிறது. மக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய பணம் வீணாக்கப்பட்டு, முறைகேடாக கையாளப்பட்டு அல்லது பயன்படுத்தப்படாமல் உள்ளது. அதே நேரம் அரசின் கடன் ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து எதிர்கால தலைமுறையினருக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்துகிறது. புதுச்சேரி மக்களின் வரிப்பணத்தை மதித்து அவர்களின் நலனுக்காகவும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தும் அரசு தேவை. வெளிப்படையான ஆட்சி மற்றும் மக்கள் நலனை மையமாக கொண்ட வளர்ச்சிக்காக நமது போராட்டம் தொடரும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் நல பணி திட்டங்களை அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 12வது கிராஸ் மெயின் ரோட்டில் புதியதாக வடிவ வாய்க்கால் அமைப்பதற்காக அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 39 லட்சம் ரூபாய் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை கிருஷ்ணா நகர் விரிவாக்கத்தில் அமைந்துள்ள சர்ச் தெருவுக்கு புதியதாக தார் சாலை அமைப்பதற்கு 9 லட்சம் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு ஜான்குமார் அவர்கள் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெயசங்கர், பாரதிய ஜனதா கட்சி காமராஜ் நகர் தொகுதி தலைவர் டாக்டர் வி கோகுல கண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். When I'm blue, I think of you in your eyes, how they look at mine, so kind and like that. You slow down time and everything's just fine. I was ocean swimming with just wishbone thinking of my life, the vision drifting by, until I found a lighthouse in your heart, shining like a beacon of bright stars. How did life go wandering far, until I
and the flare, and you're here in a flash. When I ask, oh dear love, where did we come from? You say that like the sun, I had the will and mission, but the wrong position. I was open, praying for a sign, until I found a lighthouse in your heart, shining like a beacon of bright stars. I was alive for wandering far, until I found a lighthouse in your heart, guiding me out the dark. You guided me out the dark. Dear love, where did we come from? You say that like the sun, I had the will and mission, but the wrong position. I was open, praying for a sign, until I found a lighthouse in your heart, shining like a beacon of bright stars. I was alive for wandering far, until I found a lighthouse in your heart, guiding me out the dark. You guided me out the dark. புதுச்சேரி அரசு பேராசிரியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாத அரசின் நிலைமை வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஆர்வலரும் தொழிலதிபரும் ஜேசி மக்கள் மன்ற நிறுவனருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் பணியமர்த்தப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு நீண்ட காலமாக தரப்பட வேண்டிய பதவி மற்றும் சம்பள உயர்வுகள் வழங்கப்படாதது அதிருப்தியை தருகிறது. இது மாணவர்களுக்கான கல்வியின் தரத்தை பாதிக்கும் என்பதால் பேராசிரியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும்படி புதுச்சேரி அரசிடம் வலியுறுத்துகிறேன். இவ்விவகாரத்தில் புதுச்சேரியில் மூத்த அரசு கல்லூரி பேராசிரியர்கள் வீதிக்கு வந்து போராடியது வேதனையை தருகிறது. கல்வியாளர்களுக்கே இந்த நிலை என்றால் கல்வியின் நிலையும் கேள்விக்குறியாகும் அபாயம் உள்ளது என்பதை அரசு உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டுமென கோரிக்கை வைக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் தொழில் துவங்க வருமாறு தனியார் நிறுவனங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி இன்டகிரா மென்பொருள் நிறுவனத்தின் 31ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 25 ஆண்டுகள் பணிமுடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், எல்லோருக்கும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் 100% கல்வி பெற்ற மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியுள்ளோம். படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது, தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும். புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள். தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும். இதில் இன்டகிரா முதலிடத்தில் உள்ளது. உழைப்பு இருந்தால் உயரலாம். நேர்மையான தொழில் அதிக வளர்ச்சி பெறும். இதற்கு உதாரணம் இன்டகிரா நிறுவனம் என முதல்வர் ரங்கசாமி பேசினார். தொழில் துவங்குபவர்களுக்கு அரசு நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது.
புதுச்சேரியில் தொழில் தொடங்க பல நிறுவனங்கள் முன்வர வேண்டும். அவர்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும், பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை அளிக்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா துவங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். விழாவில் இன்டகரா மேலாண் இயக்குனர் ஸ்ரீராம் சுப்பிரமணியர், இணை மேலாண் இயக்குனர்கள் அனுராதா, அத்வைத் மற்றும் நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தின் 36ஆம் ஆண்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்ற 36ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. கடந்த 36 ஆண்டுகளாக அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் ஆன்மீக திருப்புகழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது. இதன் 36ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆன்மீக பெருமக்கள் மற்றும் திருப்புகழ் அன்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் அருணகிரி புகழ் மாமணி, ஓய்வு பெற்ற தலைமை குற்றவியல் நீதிபதி சேது முருக பூபதி, மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன், பொறியாளர் ரவிசங்கர், மருத்துவர் ரத்தினவேல், காமராஜர், வழக்கறிஞர் சாய் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார்கள். இதில் காலை மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சி திருப்புகழ் கொடியேற்றுதல், திருப்புகழ் தீபமேற்றுதல், இறைவணக்கம் நடைபெற்றது. தொடர்ந்து திருப்புகழ் இசை அமிர்தம் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் அமைந்துள்ள திருப்புகழ் இல்லத்தின் பெயர் பலகையை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலிய சுவாமிகள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். பொறியாளர் ரவிசங்கர் தலைமை உரை நிகழ்த்தினார். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து வாழ்த்துரை வழங்கினார். இதில் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச தற்கொலை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் சுகாதாரத்துறை சார்பில் தற்கொலைக்கு எதிராக நடத்தப்பட்ட நடைப்பயண விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு நடைப்பயண விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தற்கொலைக்கு எதிராக வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கடற்கரை காந்தி சிலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி சேலியமேடு கிராமத்தில் அமையவுள்ள சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் புதுச்சேரியின் பாகூர் பகுதியில் உள்ள சேலியமேடு கிராமத்தில் புதிய சுங்கச்சாவடி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இரு மாநில மக்களின் போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. ஒரு சுங்கச்சாவடிக்கும் மற்றொரு சுங்கச்சாவடிக்கும் இடையே குறைந்தபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் தூரம் இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் சேலியமேட்டில் அமையவுள்ள சுங்கச்சாவடி மதகடிப்பட்டில் உள்ள கெங்கராம்பாளையம் சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே அமைந்துள்ளது. இது விதிமுறைகளுக்கு எதிரானது என கூறப்படுகிறது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதிய சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சேலியமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். போலியான ஆன்லைன் பட்டாசு விளம்பரத்தை நம்பி பணம் செலுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை பதிவில், இந்த வருட தீபாவளி பண்டிகை வருவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில் நிறைய புகார்கள் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. உண்மையான பட்டாசு விற்பனையாளர்கள் பெயரில் போலியான வலைத்தளங்களை உருவாக்கி இணையவழி குற்றவாளிகள் மோசடியில் ஈடுபடுகின்றனர். எனவே பொதுமக்கள் இணையதளத்தில் எந்த பொருளை வாங்கும் முன்பும் அதனுடைய உண்மை தன்மையும் அதை விற்பவருடைய முழு விவரங்களையும் நன்கு சோதித்து பார்த்த பின் வாங்க வேண்டும் என்றும் இணையவழி விளம்பரங்களை நம்பி பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு கேட்டு பணிகளை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் குப்பை சேகரிக்கும் பணியில் அரசு ஒப்பந்தப்படி கிரீன் வாரியர் என்ற நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் குப்பை லாரி ஓட்டுநர்கள் தங்களுக்கு போதிய சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் புதுவையில் இன்று காலை முதல் குப்பைகளை சேகரிக்கும் பணி முடங்கியது. இதனால் நகர பகுதியில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி கிடக்கிறது.
இதனிடையே குப்பை வாரும் தொழிலாளர்களும் தங்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டுமென வலியுறுத்தி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டக்காரர்களை நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று முறையிடுமாறு கூறி களை செய்தனர். இவர்களது போராட்டத்தின் காரணமாக விழுப்புரம், கடலூர், திண்டிவனம் சாலையில் 15 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேங்காய் திட்டு துணை சுகாதார மையத்தின் முன்புறத்தில் மேற்கூரை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள புதுவை அரசு துணை சுகாதார மையத்தின் முன்புறத்தில் ரூபாய் 6.82 லட்சம் மதிப்பு மேற்கூரை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதார மைய மருத்துவர்கள், செவிலியர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே பட்டறை உரிமையாளர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அலுவலகம் வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் உள்ளது. இந்த அலுவலகம் அருகே வேதகிரி என்ற முதியவர் கத்தி உள்ளிட்ட இரும்பு பொருட்கள் தயார் செய்யும் பட்டறையை நடத்தி வந்தார். இந்த நிலையில் இன்று காலை கடைக்கு வந்த ஊழியர்கள் வேதகிரி தலை நசுங்கி ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த தகவலின் பேரில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொழில் போட்டி காரணமாக வேதகிரி கொலை செய்யப்பட்டாரா அல்லது ரவுடிகள் யாரேனும் கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனின் அலுவலகத்தை உடைத்து முக்கிய ஆவணங்களை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் ராஜ்பவன் தொகுதி அலுவலகம் செட்டி தெருவில் அமைந்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு இவரது அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த சில முக்கிய ஆவணங்கள் மற்றும் குறிப்புகளை திருடி சென்றுள்ளனர். தகவல் அறிந்த விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்கள் பெரிய கடை போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 3 வாலிபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் குடிபோதையில் தெரியாமல் அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்ததாகவும் எந்தவித நோக்கமும் இல்லை என அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து விக்னேஷ் கண்ணன் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உடனடியாக விடுவிக்கும்படி கேட்டுக் கொண்டார். இதையடுத்து போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். முன்னாள் திமுக அமைச்சர் SP சிவகுமார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவரின் இடத்தை திமுக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான SP சிவகுமார் அபகரிக்க முயல்வதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி சுசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சரை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள். தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் முன்னாள் அமைச்சரையும் கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி அருகே வழிப்பறியில் ஈடுபடுவதற்காக பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட ரவுடி கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பைபாஸ் சாலையில் உள்ள மதுபான கடை அருகே சந்தேகப்படும்படி ஒரு கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் இருப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற கும்பலை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் வானரப்பேட்டையை சேர்ந்த சஞ்சீவ், உழற்கரை அன்பரசு, திருபுவனை ரியாஸ் அகமது, பள்ளி நேலியனூர் ராகதேவன் மற்றும் சாரம் பகுதியை சேர்ந்த சக்தி வெங்கடேசன் என்பதும் வழிப்பறி செய்வதற்காக திட்டமிட்டு பதுங்கியிருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர்.
இவர்கள் மீது கொலை, கொள்ளை உட்பட பல்வேறு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் தொகுதி ஆதிதிராவிட பயனாளிகளுக்கு தொடர் நோய் சிகிச்சைக்கு நிதி உதவி ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் தொடர் நோயை குணப்படுத்த நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஆதிதிராவிட பயனாளிகள் 10 பேருக்கு சிகிச்சை பெறுவதற்கான உதவித்தொகை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு தொடர் நோய் சிகிச்சை பெறுவதற்கான உதவித்தொகை அடையாள அட்டையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.